உத்தரப்பிரதேச மாநிலம் ஹம்ரோஹா பகுதியில் நகைக்கடையின் உரிமையாளர் ஒருவரை அதே பகுதியை சேர்ந்த பாஜக நிர்வாகி தனது குடும்பத்தினருடன் சேர்ந்து தாக்கிய பரபரப்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிக்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா பகுதியில் நகைக்கடை ஒன்றுக்குள் புகுந்த பாஜக நிர்வாகியின் குடும்பத்தினர் நகைக்கடை உரிமையாளரை சரமாரியாக அடித்து உதைத்திருக்கின்றனர். அந்த அம்ரோஹா மாவட்ட பாஜக பொதுச் செயலாளராக இருப்பவர் தான் ராகேஷ் வர்மா என்பவர். இவர் அதே பகுதியில் நகைக்கடை வைத்து நடத்தி வருகிறார். அந்த பகுதியில் நகைக்கடை நடத்தி வரக்கூடிய மற்றொரு கடைக்குள் புகுந்த இவரது மனைவி, மகன் மற்றும் பணியாளர் ஆகியோர் சரமாரியாக அந்த உரிமையாளரை அடித்து உதைத்ததோடு அவரை கடுமையாக தாக்கி இருக்கின்றனர். பாஜக நிர்வாகியினுடைய மனைவி காலனியால் அந்த நகைக்கடை உரிமையாளர் தாக்கியிருக்கிறார். இது மட்டுமின்றி அந்த பாஜக நிர்வாகியின் வீட்டில் பணியாற்றக்கூடிய பணியாளரும் நகைக்கடை உரிமையாளரை சரமாரியாக தாக்கி இருக்கின்றனர். இருவரும் அதே பகுதியில் நகைக்கடை நடத்தி வருவதால் தொழில் போட்டி காரணமாக ஏற்பட்ட வாய் தகராறில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. இது குறித்து காவல்துறையிடம் பாதிக்கப்பட்ட நபர் புகார் அளித்தும் இது பழைய சம்பவம் என கூறி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டதாக பாதிக்கப்பட்ட நபர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கின்றனர். இது குறித்து விளக்கம் அளித்துள்ள அம்ரோஹா காவல்துறையினர், இந்த சம்பவம் 2023ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஆனால் தற்போதுதான் பாதிக்கப்பட்ட நபர் இது தொடர்பாக புகார் அளித்திருக்கின்றனர். பாதிக்கப்பட்டவர் மட்டுமில்லாமல் எதிர் தரப்பினரும் பாஜக நிர்வாகியின் தரப்பிலும் தற்போது புகார் கொடுக்கப்பட்டிருப்பதால் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தற்போது நிலைமை சுமூகமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டி உத்தரப்பிரதேச மாநில எதிர்க்கட்சிகள் தனது கண்டனத்தை பதிவு செய்கின்றன. ஆளும் பாஜக அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை ஏற்படுத்தி விட்டதாகவும் குண்டர் படையை ஏவி இது போன்ற அச்சுறுத்தலை மேற்கொள்வதாகவும் உத்தரப்பிரதேச காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல எதிர்க்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைத்துள்ளன. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் வியாழந்தோறும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.